ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்து லேட் ஆகிடுச்சிங்க. ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் பார்த்துட்டு பழைய வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலுக்கு போனால் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்துட்டு பேசிக்கிட்டு லேட் ஆகிடுச்சு. பையன் ஆஃபீஸ்லேருந்து வந்துடுவான்னு வேகமாக வந்து தக்காளி வெங்காயத்தை நறுக்கி கொத்தமல்லி தழை கருவேப்பிலை உப்புலாம் போட்டு வதக்கி ஆற வச்சு ஒரு சட்னி அரைச்சி தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தால் பையன் வந்துட்டான். என்ன இப்போ தான் சட்னிக்கு வதக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டான். நீ குளிச்சுட்டு வாடி, அதுக்குள்ளே தோசை ரெடியாகிருந்து நான் போய் வதக்கி வச்சுட்டு சட்னி ஆறுறதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்து கபால்னு 3 தோசையை ஊற்றி தக்காளி சட்னி அரைச்சி தக்காளி சட்னி வச்சு கொடுத்துட்டேன் பாருங்க. பையன் ஹாப்பியாக உடனே டக்குன்னு சாப்பிட்டா சீக்கிரம் செஞ்சுடுறீங்கம்மா அப்படின்னா, ஆமாண்டி டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்டேன் சாப்பிட்டு சொல்லி அதுக்கப்புறம் நான் 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டு ஜாமான்லாம் விளக்கிட்டு பார்த்தா மாவு கம்மியாக இருந்துச்சு. காலையில் மாவு பத்தாதே, அப்போ அடக்கி ஊற வச்சிடலான்னு 5 வகை பருப்பை ஒன்றா ஊற வச்சு அரிசி புழுங்கரிசி எல்லாம் போட்டு நல்லா 4-5 வாட்டி கழுவுன்னு கழுவி ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுட்டு 1 கிளாஸ் பாலை மடமட நானும் குடிச்சிட்டு தூங்குறதுக்கு போயிட்டேங்க. காலையில் தாங்க அடை சுட அடை சுட்டு சாப்பிட்லாம். காலையில் எல்லோரும் வாங்க அடை சாப்பிட்றதுக்கு சுபா வீட்டுக்கு. இப்போ தூங்குற டைம் வந்துருச்சு, அதனால் சுபா அரிசியை கலஞ்சி வச்சுட்டு தூங்க போகிறா. ஓகே, பாய்.